சீமான் அடிக்கிறேன்னா மற்ற கட்சிகள் மாதிரி சீமான் அடிக்கிறதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அதெல்லாம் கிடையாது. சீமான் அடிக்கிறதுக்கு தம்பிகளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. முன்னாள் தம்பிங்கிற உரிமையில நான் சீமான விமர்சனம் பண்ண போறேன். இதை நீங்க அண்ணனின் விழுதுகளாக இருக்கின்ற தம்பிகள் யாராவது பாத்தீங்கன்னா உங்களுடைய அவேர்னஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்துவாங்க, வியூகங்களை மாத்துவாங்க. ஆனா 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி கட்சியோட கொள்கையை மாத்துறது யாருன்னா அண்ணன் செந்தமிழன் சீமானால் மட்டும்தான் முடியுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். ஒருவேளை சீமான் இப்படி பிளான் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அதாவது இந்த 5 பஞ்சபூதம் இருக்கும்ல, நீர் நெருப்பு காற்று, அந்த மாதிரி எல்லா 5 சக்தியும் ஒன்னா இணைச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சக்தியா மாறலாம் அப்படின்னு உருவெடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அது அண்ணனுக்கு தான் தெரியும். பட் யாரும் இந்த மாதிரி வீடியோ போட்டு அண்ணனை இழிவாக பேசக்கூடாது. அவர் 5 பஞ்சபூதங்களையும் இணைத்து அவர் யாராலும் அழிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சக்தியை கட்டமைச்சிட்டு இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. இந்த நிலம் சிக்கிச்சு நீ செத்த அப்படின்னு சொல்ற சீமானுக்கு தம்பிகள்லாம் சொல்றது என்னன்னா, நீ செத்தாலும் இந்த நிலம் உனக்கு சிக்காது, இந்த மண்ணு உனக்கு சிக்காது அப்படிங்கிறது தான். தலை குனிஞ்சு வச்சு